ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி அரைச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் தோசை சுட சுட காணாமல் போயிடும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் முதல்ல பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட இந்த சட்னியை நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறது இந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தான். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் அந்த அளவுக்கு மிளகாயை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஊற வச்சு எடுத்த மிளகாய் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனாலும் கொஞ்சம் கசப்படிக்கும். அதனால் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக, வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 90% அந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த சட்னியை நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது இன்னுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது எல்லாம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துடலாம். நம்ம தண்ணி எதுவுமே விட்டு அரைக்கலை. நம்ம அந்த வெங்காயம் தக்காளியில் இருந்த அந்த தண்ணியே இந்தளவுக்கு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. மறுபடியும் தண்ணி எதுவும் சேர்த்தவும் வேண்டாம். போதும், அதையே அப்படியே விட்டுறலாம். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்திருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்புலேயே குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். லைட்டாக அந்த ரா ஸ்மெல்லோடு இருக்கும்போது இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்காதனால அந்த இருக்கிற சட்னிலேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு அது கொதி எண்ணெய் பிரியவும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி செய்யும்போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை கமகமன்னு வரும். அந்த சீரகம், மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் ராகி தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ராகி தோசைக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கம்பு, ராகி இந்த மாதிரி மில்லட் வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா தோசைகளுக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நல்ல கிறிஸ்பியான தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.